ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் பல பேர் மேலே எரிச்சல் இருக்குது, பல பேர் மேலே பிரச்சனைகள் இருக்குது, சண்டை இருக்குது, பொறாமை இருக்குது, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பதே போராட்டமாக இருக்குது. ஆனால் எப்போவாவது நின்று இந்த போராட்டமான சூழலிலிருந்து மனதை மாற்றுவதற்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சோன்னா மிக நல்ல எளிதான வழி என்பது புத்தக வாசிப்பு தான். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நீ என்ன கஷ்டப்பட்ட, உள்ள ஒரு ஏசி இருக்கா, ஒரு ஃபேன் இருக்கா, நீ அங்கங்கே உன்னை கூப்பிட்டு சோறாக போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வளையெல்லாம் போட்டுட்டு நல்லா இருந்த, உள்ள நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் வடிவேலு சொல்லுவார். எல்லா அம்மாக்களும் சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றேன் தெரியுமா, எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா, சொல்லி சொல்லி அம்மாக்கள் தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்கிறார்கள். அவருடைய தியாகம் குறைவல்ல, ஆனால் தங்கள் இடத்தை உறுதி செய்து கொள்வார்கள். அப்பாக்கள் வாயை திறந்தே பேச மாட்டார்கள். ஒரு நாளும் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பட்டியல் போட தெரியாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது அப்பாக்கள் மாத்திரம்தான். அப்படி இருந்துட்டு ஒரு ஆள் வராரு உள்ள, 5:30 மணிக்கு அந்த ஆள் போயிட்டாரு இல்லை, பார்க்காமலேயே நாளெல்லாம் நின்று காலெல்லாம் கெஞ்சுது. அது உங்கள் ஊர் வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு வராங்க. சொல்ல நாளெல்லாம் சுற்றிட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன, இங்கே உங்கள் பையனையும் பொண்ணையும் நான் இல்லை பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் அம்மா வேறு நெய்யின்றாங்க, அத்தனை பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்வதற்கு முன்பு ஒரு வார்த்தை நின்று கவனித்து, உங்கள் முகம் சரியில்லையே, போன வேலை நடக்கலையா, சரி பரவாயில்லைங்க, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் கண்ணு திறக்காமலாம் இருப்பார், கட்டாயம் நடக்கும், உட்காருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மனைவி சொல்லிட்டா அவ்வளவு கஷ்டமாக அவனுக்கு முடிஞ்சு போயிருந்தானே. நாம் சொல்கிறோம்மா, நான் இருவரையும் தான் கேட்கிறேன், ஆண்களையும் பெண்களையும் நான் பிரிவுபடுத்தி சொல்லு, நாம் சொல்கிறோம்மா, நாம் நம்முடைய உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் நம்முடைய பேச்சுக்காக, நம்முடைய கரிசனத்துக்காக, ஒரு பார்வைக்காக காத்திருக்கிறது, அதை கொடுக்க மாட்டேங்கிறோமே. வாழ்க்கை துணைவன் துணைவை விடுங்க, குழந்தைகள் பிள்ளைங்களையே சோறு ஊட்டும் போது இப்போ எல்லா யூனிவர்சலாக எல்லா அம்மாக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சோறு ஊட்டுறதுன்னா ஃபோனை கொடுத்துட்றாங்க, அப்போ தான் தின்னுதுன்றாங்க. அப்போ நாமெல்லாம் எப்படி தின்னோன்னே எனக்கு தெரியல. நமக்கு ஒரு ஃபோனும் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் நான் +2 படிக்கிற மட்டும் டிவி கூட கிடையாது. ஒலியும் ஒளியும்னு ஒன்று வரும், பக்கத்து வீட்டு டிவியை எங்கள் வீட்டு ஜன்னலில் ஒரு ஆங்கிளில் பார்த்தா பக்கத்து வீட்டு டிவி தெரியும். அந்த ஆங்கிளில் ஒலியும் பார்க்குறதுக்கு நாங்கள் 20 பேர் க்யூவில் நிற்போம். 2 செகண்ட் பார்த்தோன்னு தள்ளிட்டு இன்னும் தர ஆள். இப்படித்தான் நாங்கள் நம்ம இளமை பருவம்லாம் அப்படி தானே இருந்தது. இன்றைக்கி அந்த பிள்ளை அப்போ தான் 3 மாதம் ஆகுது, குரங்கு மாமான்னு காமிச்சு நல்ல சாப்பாடு விட்டுரும், அப்போ தான் தின்னுது. இந்த பிள்ளைகளினுடைய முகம் ஏன் இப்போ மாறி இருக்கு, ஏன் இவ ராத்திரியில் என்னவோ மாதிரி இருக்கா, ஏன் இவ யார்ட்டையுமே சரியாக பேச மாட்டேங்கிறா என்று தெரிய வேண்டியது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தான் முதல்ல. ஆனால் பல இடங்களில் அவர்களே அந்த கேள்விகளை கேட்பது இல்லை. ஒரே காரணம்தான், நாம் நிற்கவில்லை, நாம் கவனிக்கவில்லை, நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஓடியாவது நீ என்ன பண்ண, உடனே அம்பானி ஆகிட்டே இல்லையே. இருக்கிற இடத்திலே நாம் ஓடிக்கொண்டிருப்பது எதில் தெரியுமா, ரன்னிங் ரேஸில் ஓடலை, த்ரெட்மில்லில் ஓடுறோம். எவ்வளவு ஓடினாலும் ஒரு இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துக்கும் போய் சேரலை. அப்போ அந்த மிஷினை கொஞ்சம் நிறுத்திட்டு நின்று கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக நாம் நிற்க வேண்டியதற்கான ஒரு காரணம், நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மலர்ச்சி, ஆன்மாவிலே ஒரு நெகிழ்ச்சி தோன்ற வேண்டும் என்றால் நாம் நின்று செய்ய வேண்டிய விஷயம் புத்தக வாசிப்பை கையிலே எடுத்துக்கொள்வது. நம்மை சுற்றி இருக்கிற புத்தகங்களை பாருங்கள், நாம் வாழ முடியாத உலகங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது, நாம் பார்க்க முடியாத வாழ்க்கைகளுக்கு நம்மை அறிமுகப்படுத்துகின்றது. நிறைய வசதியாக இருக்கீங்கன்னு வைங்களேன், சில ஏழைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க, வேலைக்கு சாப்பிட்ற ஒருத்தருக்கு பசின்னா என்னன்னு எப்படிங்க புரியும்? நீங்கள் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பிறந்ததுலேருந்தே டைம் பார்த்து ஒருத்தர் சாப்பிட்றாரு. காலையில் 8 மணினா பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் 12:30 மணினா லஞ்சு, அப்புறம் 5 மணிக்கு ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா. நம்ம ஊர் தான் ஆஃபீஸ் வாசல்லையே விற்கிறது.
அப்புறம் வீட்டுக்கு போனோடனே இப்படி டைம் பார்த்தே ஒருத்தர் வாழ்க்கையில் 30 வருஷம் 40 வருஷம் சாப்பிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம், வசதியாக இருக்காரு, நல்லா இருக்கட்டும். ஆனால் அவருக்கு பசின்னா என்னன்னு எப்படி புரிய வைப்பீங்க? இங்கே ஒருத்தன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், அவன் 3 வேளை சாப்பிடலாம், அவனுடைய வயிற்றில் பசி எழுதுகிற கோபமான அமில கவிதைகள் நேரம் பார்த்து சாப்பிட்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஆனால் அந்த நேரம் பார்த்து சாப்பிட்றவர் புதுமைப்பித்தனுடைய ஒரு சிறுகதையை படித்திருந்தால் பசி என்றால் என்ன என்று அவரால் புரிந்து கொள்ள முடியும். கு. அழகிரிசாமி ராஜா வந்திருந்தார்னு ஒரு கதை எழுதினார். ரொம்ப 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 ஏழ்மையான ஒரு குடும்பம், ஒன்றுமே கிடையாது அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, வெட்டுக்குன்னு பேசுவா, சின்ன குட்டி பொண்ணு, இப்போ பேச்சு ஜாஸ்தி, வெட்டுக்குன்னு பேசுது எப்போ பாரு. அப்போ பாருங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகள் ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் அரசு பள்ளியிலே படித்த காலம் கு. அழகிரிசாமியினுடைய காலம். ஸோ இவ போய் படிக்கிற அதே வகுப்பில் அந்த ஊர் ஜமீன்தாருடைய பையனும் படிக்கிறான். ஜமீன்தாரை ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்தில், மகாராஜாலாம் சொல்லுவாங்க, ஜமீன்தார் தான். பாரதியாரே அப்படி தானே, எட்டயபுர ஜமீன்தாரை எல்லாரும் மகாராஜான்னு தானே கூப்பிட்டாங்க. சின்ன ஊருக்கு அரசருக்கே மகாராஜா தான். ஜமீன்தாரோட பையன் இவன் கிளாஸில் படிக்கிறான். அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்பவும் போட்டி. அவன் ஏதாவது சொல்லுவான், இது பாரு நான் குதிரை பொம்மை வச்சுருக்கேன், நான் கூட தான் யானை பொம்மை வச்சுருக்கேன். அவன் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுவான். இப்படியே அவங்களுக்குள்ளே போகும். ஒரு நாள் ஜமீன்தாரோடைய மகளுக்கு கல்யாணம். எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த பையன் படிக்கிறான்ல கிளாஸில், அவனோட அக்காவுக்கு கல்யாணம். அவன் ஊருக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையும் இவங்க ராஜான்னு தான் சொல்கிறாங்க. பெரிய தட்ட புட்டலாம் ஊர்வலம் நடக்குது, கல்யாண விருந்து தூள் அடிக்குது. அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு இந்த பொண்ணு இருக்கால்ல, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா, ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டா. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டவல் மட்டும் எடுத்து வச்சுருக்கா, ஈரழ துண்டு ஒன்று. வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், இந்த பாரியா எண்ணெயை வச்சுக்கிட்டு வா, இன்றைக்கி புது துணி போடணும், ஒன்றும் இல்லை, இந்த துண்டையாவது எடுத்து இடுப்பில் கட்டிக்க. அவர் குளிக்க போகிறார். வெளியில் வந்து பார்க்குறான், அவங்க அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு வெளியில் எரிஞ்சிருந்த இலையை வாசலில் ஒரு பையன் சொறி பிடிச்ச உடம்போட அந்த இலையை வழித்து தின்றதை பார்க்குறான். என்னப்பா இது, ஒன்றும் இல்லாத இலையை சாப்பிட்ற, பசிக்குது ஆத்தான்றான். அது பதறிச்சு இந்த அம்மாவுக்கு. ஏழை தான், ஆனால் பதறிடுச்சு. வாயா உள்ள வாயா. அன்றைக்கி அவள் என்ன வச்சுருந்தாலோ, ஒரு கூழோ ஒரு கஞ்சியோ, அன்றைக்கி தான் இட்லி செய்வாங்க நம்ம ஊரில். இப்போமா தினம் இட்லியா? இட்லின்றது தீபாவளி சாப்பிட்றது. அன்றைக்கி தான் இட்லி வச்சுருந்தா. அந்த இட்லியில் புட்டு பாதியை கொடுத்தா. எங்கேருந்து வர, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உறவுக்காரங்கள்லாம் விரட்டி விட்டுட்டாங்க ஆத்தா, எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவோர வரேன். அப்படி அவன் பேர் என்னப்பா? என் பேர் ராசான்றான். அவன் சரி இங்கேயே இருந்துக்கன்றா. இந்த மனசு ஏழை வீட்டில் தாங்க வரும், அங்கே தான் வரும் இது. அந்த பொண்ணு பேர் முத்தம்மா, குட்டி பொண்ணு பேர் முத்தம்மா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். வழக்கம் போல் ஜமீன்தார் வீட்டிலேருந்து வர பையன் இருக்கால, அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காருன்றான். இந்த பொண்ணு சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு கூட தான் ராசா வந்தாருன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பையன் பேர் ராசா. கதையை கு. அழகிரிசாமி இங்கே முடித்து விட்டார். இந்த கதையை நீங்கள் படிக்கிறப்போ அந்த ஒரு காட்சி மனக்கண்ணில் உங்களுக்கு தோணிச்சா இல்லையா? இப்போ நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. வீட்டு வாசலுக்கு வரா, தீபாவளி அன்னைக்கு வீட்டு வாசலில் அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு போட்டிருந்த இலைய வழித்து ஒரு பையன் சாப்பிட்டான்னு நான் சொன்னப்போ அந்த காட்சி உங்கள் மனக்கண்ணில் வந்துதா வரலையா? வந்ததில்லை. நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்க. அந்த கதையை கு. அழகிரிசாமி எழுதினப்போ நீங்கள்லாம் இருந்தீங்களா? நாமெல்லாம் இருந்தோமா? அப்போ அந்த காட்சி வந்ததில்லை. அதுதான் ஒரு கதையின், ஒரு எழுத்தாளரினுடைய வல்லமை என்பது அதுதான். நீங்கள் பார்க்காத உலகங்களை உங்களை பார்க்க வைக்கும், நீங்கள் சிந்திக்காத விஷயங்களை உங்களை சிந்திக்க வைக்கும். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நேரம் ஆயிடுச்சா? இல்லை, ஒரு எழுத்தாளருடைய பவர் என்னன்றதுக்கு நான் சொல்ல வரேன். இன்றைக்கு நவீன சிந்தனையாளர்கள் நீங்கள் யோசிக்கிற போது சில சமயம் வாழ்க்கையில் வழியே தெரியாதுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்டு. என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருக்கும். இதுவா அதுவா, வலதா இடதா, இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா, கடவுளே ஏதாவது ஒரு சரியான வழி காட்டு.
ஒவ்வொன்று சொல்கிறான். எவனை நம்புறதுன்னே தெரியல. யார் சொன்னது உண்மை இருக்குது? இப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா வாழ்க்கையில்? இப்படி வந்தால் என்ன செய்வீங்க? உடனே லோன்னு எல்லாத்தையும் போய் புலம்பிக்கிட்டு இப்படி பண்ணால் வழி கிடைக்காது. ஒரே ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொன்ன நிற்பது, கவனிப்பது. ஒரு பிரச்சனை இருக்கா? தீர்க்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? ஒரு சின்ன வழி இருக்குது. தனியாக யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம். உங்கள் ஊரில் இல்லாத கோவில்களா? இந்த ஊருக்கு திருப்பத்தூர்னு பேர் வந்ததற்கு ஒரு காரணமே 10 திருக்கோவில்கள் இருப்பதனால் தானே இது திருப்பத்தூர். எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கு, எல்லா மதத்துக்கானவர்களுக்குமான வழிபாட்டு இடங்கள் இருக்கிற இடம் தானே இது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி, இல்லை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் வேணாம், தனியாக ஒரு இடத்துல கண்ண மூடி உட்காருங்க. மனசு பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடும். அப்போ தான் மசால் தோசை வாசனை வரும். சில இடத்துல புக் ஃபேர் நடத்துகிற இடத்துலங்க இந்த மாதிரி ஆடிட்டோரியமில் எங்களை பேச வச்சுட்டு பின்னாடியே ஃபுட் ஸ்டால் இருக்கும். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? அங்கே அப்போ தான் சொயின்னு ஒரு தோசை போடும், பாதி எந்திரிச்சு போயிடும். இங்கே அப்படிலாம் இல்லாமல் நல்லா வச்சுருக்கீங்க, அழகாக செய்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அந்த மனதுக்குள்ளேயே அந்த கேள்வியோடு இருங்கள். யார்கிட்டையும் பேசாதீங்க, உங்களோட கூட நீங்கள் பேசாதீங்க. சில சமயம் நமக்கே நம்ம பேசிப்போம், என் பொழப்பு நான் யாத்து திரிகிற பொழப்பாக போச்சு, எங்கள் அப்பா பெற்று போட்டார். உங்ககிட்ட கூட நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களை நீங்களே கவனிங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் மனதுக்குள்ளிருந்து நீங்கள் எந்த கேள்விக்கான விடைக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த விடை தானே உங்கள் மனம் என்கின்ற கருவறையிலிருந்து வரும். அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லைன்னா நீங்கள் தனியாக உட்காரலான்னு அர்த்தம். சேக்கிழாருக்கு அது நடந்தது அல்லவா? பெரிய புராணம் எழுதுவதற்காக சேக்கிழார் உட்கார்ந்தார். முன்னாடி பெரும் அவையே கூடி இருக்கிறது. முதல் சொல் வரல. ஒரு கவிஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு முதல் சொல் என்பது ரொம்ப முக்கியம். முதல் சொல் வந்துட்டா அந்த கவிதை முழுக்க வந்துடும். கவிதை எழுதுகிற ஐயாவுக்கு தெரியும், ஒரு சொல் வந்துட்டா மொத்த கவிதையும் வந்துடும். முதல் சொல் வராது. சேக்கிழாருக்கு அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. அப்போது சிவபெருமானே உலகெல்லாம் என்ற சொல்லை எடுத்து கொடுத்தார். எங்கிருந்து சிவபெருமான் எடுத்து கொடுத்தார்? வெளியில் இருந்த சிவபெருமான் அல்ல, அவருடைய நெஞ்சத்துக்குள்ளே அந்த கருவறையில் இருந்த கடவுளே அந்த சொல்லை எடுத்து கொடுத்தார். உள்ளிருந்து வந்த சொல் அது. அப்படித்தான் சில கேள்விகளுக்கான விடைகளை தேடி நீங்கள் உங்களுக்குள் அமிழுகிற போது அந்த விடை வரும். அது எழுத்தாளர் சுஜாதா நைலான் கயிறுன்ற கதையில் எழுதியிருப்பார். அதை சொன்னால் அதோட என்னுடைய பேச்சை முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சுஜாதா எழுதின 2வது நாவலோ முதல் நாவலோ அது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மர்டர், ஒரு கொலை நடந்திருக்கிறது. மும்பையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற ஒருத்தர், தனியாக வசிக்கிற ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு க்ளூ கிடைக்கல போலீஸ்க்கு. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு க்ளூ கூட இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ, அந்த யார் இறந்து போகிறானோ அந்த ஆள் ஒரு டெலிஃபோன் புக்கு வச்சுருக்கான். அப்போல்லாம் டெலிஃபோன் புக் தானே, இப்போ ஃபோனில் கான்டாக்ட்ஸ்லாம் கிடையாதுல்ல. லேண்ட்லைன் ஃபோனுக்கு டெலிஃபோன் புக்கு நம்ம அப்பா அம்மாலாம் அதை வச்சுருந்தாங்க, நாமே வச்சுருந்தோம். பேர் எழுதி ஒரு சின்ன புக்கு வச்சுருப்போம். அவன் 2 புக்கு வச்சுருந்தான். ஒன்று பெரிய புக்கு, அதில் நிறைய நம்பர்ஸ் இருந்தது. இன்னொன்று குட்டி புக்கு, இம்பார்ட்டன்ட்னு போட்டு முக்கியமானவர்களினுடைய தொலைபேசி எண்கள் மாத்திரம் அதில் இருந்தது. அதில் இருந்த எல்லாருக்கும் இவங்க ஃபோன் பண்ணி விசாரணை நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வெளியூரில் இருக்கான், ஒருத்தன் அன்றைக்கி பாம்பேலேயே இல்லை, அலிபின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அலிபி இருக்குது. ஒரு நம்பர் மாத்திரம் ஃபோன் பண்ணால் அது ஒரு ஃபேக்ட்ரியோட நம்பர். அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் கேட்டால் அந்த ஆளையே எங்களுக்கு தெரியாது சார்னு அவங்க சொல்கிறோம். திரும்ப திரும்ப அந்த ஃபேக்ட்ரி ஓனரை கூப்பிட்டு போலீஸ் விதவிதமாக விசாரணை பண்ணுறாங்க. போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க தெரியும் தானே. அந்த ஆள் சொல்ல, எனக்கு தெரியாதுங்க, இறந்து போன ஆளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கன்றோம். இந்த விசாரணை அதிகாரி அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போகிறார். அவருக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ, இதை கண்டுபிடிக்காமல் நான் ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படியே அமைதி ஆகிடுறார். இந்த கேள்விக்கு எனக்கு விடை வேணும், என் நெஞ்சத்திலிருந்து இந்த கேள்விக்கு விடை வேணும். அப்படியே உட்காந்தே இருக்கார். பின்னாடி 2 பேர் சொல்லன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்கிறான்,
அவன் 2 பேரும் ரேஸுக்கு போகிறவன். அவன் சொல்கிறான், எனக்கு கிடச்சிருக்க வேண்டிய ஜாக்பாட்டு போயிருச்சு. என்ன ஆச்சு? அன்றைக்கி தூங்குறேன், கனவுல ஒரு பையன் வந்து 7ஆம் நம்பர்னு சொன்னான்ப்பா. அப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த நாள் ஓட்டமாக ஓடி போய் 7ஆம் நம்பர் குதிரையில் அத்தனை பணத்தையும் கட்டினேன். இவன் கேட்குறான், என்ன குதிரை ஜெயிச்சுதா? அந்த குதிரை தான்ப்பா கடைசியாக வந்தது. ஆட பாவி, அப்போ கனவுல வந்து சொன்னது பொய்யா? பொய் இல்லை. நான் பணத்தை கட்டினது சென்னையில் நடந்த ரேஸில். அன்னைக்கு பெங்களூர் ரேஸில் 7ஆம் நம்பர் குதிரை தான் வந்து முதல் இடத்துல வந்ததுப்பா. நான் மட்டும் பெங்களூர் குதிரை மேலே கட்டியிருந்தா கோடீஸ்வரனாக இருப்பேன்றான். இவருடைய நெஞ்சத்துக்குள்ளே பளிச்சுன்னு அந்த பதில் கிடச்சிருச்சு. அந்த நம்பர் கரெக்டு, ஆனால் அது பாம்பே நம்பர் இல்லை, அது வேற ஒரு ஊரோட நம்பர். ஸோ ஒவ்வொரு ஊருக்காக போட்டு பார்க்குறாரு. டெல்லியில் அதே நம்பர் இருக்குது. சில சமயம் 2 ஊரில் ஒரே லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். டெல்லி நம்பர் இது. ஃபோன் பண்ணிவிட்டு அந்த இறந்து போனவனுடைய பேர் சொல்லி அவனோட வீட்டிலேருந்து பேசுகிறேன்னொன்னே அவன் கேட்குறான், என்னது அவனோட வீட்டிலேருந்தா? அவன் உயிரோடையா இருக்கான்னு அவன் கேட்டுட்டான். அப்போ அவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது சுஜாதாவினுடைய நைலான் கயிறில் வர்ற ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில சமயம் சில பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காத போது தனிமையிலே இருந்து உங்கள் சிந்தனையை நீங்கள் நிறுத்தினால் உங்களினுடைய உள்ளம் என்ற தாமரையிலிருந்தே பதில் வரும். இதை யார் நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறவர்கள் யாரும் இதை சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு எழுத்தாளன் தான் இதை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். எனவே பெருமக்களே, வாசிப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னா, நம்மை நாம் ஒரு படி மேலே உயர்த்துவதற்கு அதை விட எளிதான வழிகள் எதுவும் கிடையாது. அது மானுடத்தை வளரச் செய்வது எழுத்து. நம்மை சுற்றி எத்தனை எழுத்தாளர்கள், தமிழிலே நம்ம எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள் பாருங்கள். நம்முடைய செவ்விலக்கியங்களை நம்முடைய தாய்மொழியிலே படிக்கிற பேரு நம்மை தவிர வேறு ஒரு சமூகத்துக்கும் கிடைக்கவில்லை. ஒரு வள்ளுவரை விட பெரிய விவேகி இந்த மண்ணிலே இனிமேல் வந்துவிட முடியுமா? எவ்வளவு எளிமையாக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் வள்ளுவன். இப்படிப்பட்ட மகத்தான இலக்கியங்களில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றது சில பேர். ஓஷோனுடைய அப்படி ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு சொல்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது எப்ப இறகா மாறுதுங்க, அது எப்ப உங்களுக்கானதா நீங்க எடுக்கிறீங்க. என்டர்டெயின்மெண்டா சிரிக்கிறதுக்கு இல்லைங்க வாழ்க்கை. நம்ம மரபே என்ன தெரியுமா? நம்ம மரபே வாரத்துல ஒரு நாள் கறி சோறு மரபுங்க. ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பிடலாம். ஒரு நாள், வருஷத்துக்கு 2 பண்டிகை. 2 பண்டிகையும் காத்திருந்து வரும். உறவுகள் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருப்போம். இது நம்ம மரபு இல்லையா? மாறி போச்சே. இன்னைக்கு யாருமே யார் வீட்டுக்கும் போறது இல்லையே. முந்தானேத்துங்க சென்னைக்கு போறேங்க. நான் இதை சொல்லணும் தான் இருக்கிறேன். எது கட் பண்ணாலும் கட் பண்ணுங்க, இதை கட் பண்ணாம போடுங்க. ஃப்ளைட்ல ஏறி இறங்கும் போதுங்க மணி 3ங்க. 1:30 மணி மதுரையிலேருந்து ஃப்ளைட் சென்னைக்கு 3 மணிக்கு வந்து பசி. 12:30 மணிக்கு போர்டிங், 11 மணிக்கு கிளம்பணும். எங்க இருந்துங்க மத்தியானம் சாப்பாடு? அது ஏர் இந்தியாவில் ஒரு பன்னு கொடுத்தாங்க, அது சாப்பிட முடியலைங்க. வச்சுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு 2 இட்லி சாப்பிட்டு போயிடலாம். என்ன நேராக மீட்டிங்க்கு போகணும் 5 மணிக்கு. இட்லி சாப்பிட்டு போயிடலான்னு இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு கடையை நிறுத்துங்க வண்டினா, வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. வியாழக்கிழமை மத்தியானம் 3:40க்கு. சரி, இந்த கடையில தான் நிறுத்துறதுக்கு வழி இல்லை, சரி அந்த கடையில நிறுத்துங்கன்னா அந்த கடையில தெரு வரைக்கும் அடைச்சிக்கிட்டு வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க ஆர்டருக்கு, சாப்பாட்டுக்கு. சரி, நீங்க நம்புனா நம்புங்க, நான் சாப்பாடே இல்லாம மீட்டிங்கு போய் நின்னேன். ஏங்க, அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்கு தாங்க ஹோட்டல். அத்தனை பேருக்குமா வாழ்க்கையில் அவசரம்? அன்னைக்கு கடைக்கடையா திறந்து வச்சிருக்கிறீங்க, வீட்டுல ஒருத்தரும் சமைக்கிறது இல்லையா? எங்க போச்சுங்க நம்ம பண்பாடு? மிகப்பெரிய பழைய பாரோன் மன்னன் தான் சேர்த்து வைத்த நூல்களை அடுக்கி வைத்திருந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா? மன மருத்துவ நிலையம்.
புத்தகங்கள் அடுக்கி வைத்த அறைக்கு பாரோன் மன்னன் வைத்த பெயர் மன மருத்துவ நிலையம். நான் சொல்லவா, நம் வீடுகளில் இருக்கும் அடுப்பங்கரைக்கு மருத்துவ நிலையம், மருந்தகம் என்று பெயர். அங்கதான் நமக்கான மருந்துகளே தயாரிக்கப்படுகின்றன. நம் வாழ்க்கையில் நோய் இல்லாமல் இருப்பதற்கு, நம் கல்லீரல் சிறப்பாக இருப்பதற்கு நமக்கான உணவு தயாரிக்கப்படுகின்ற இடம் நம் வீட்டு சமையலறை தான். அது நம் மருந்தகம் என்று யார் நினைக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில் வெல்கிறோம். வாரத்திற்கு ஒரு நாள் சாப்பிடுங்க, தப்பில்லை. ஒவ்வொரு நாளுமா சாப்பிடுவீங்க? 3 நாள் சாப்பிடுறீங்க. ஏங்க ராத்திரி 1 மணிக்குங்க அங்க பிரியாணி சாப்பிடுவாங்க யாராவது? சொன்னா கோச்சிக்காதீங்க, திருப்பத்தூர்ல சொல்றேன்ட்டு. இந்த ஊர்ல தான் ஜாஸ்தி அதெல்லாம். இங்க இருந்து அங்க அம்பூர் வரைக்கும், வாணியம்பாடி வரைக்கும் நோன்பு நேரத்துல பார்த்து பிரகாஷ் நான் வயிறறிஞ்சு போனேன். நான் ஏன் கஞ்சி குடிச்சு உடம்ப சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தந்த அன்னைக்கு மட்டும்தான் சாப்ஸ் சாப்ஸா தொங்குது. ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் நடுவுல ஒரு செங்கல் கேப் இல்ல. 60 கடைகளையும் தீனி. எங்கே இருக்கிறது வாழ்க்கை? அதனால தான் சொன்னேன் 94ல இப்படி இருப்போமான்ட்டு. முதல்ல 94 வரைக்கும் இருப்போமான்னு கேட்டதுக்கு அதான் கேள்விக்கு காரணம் தான். ஒன்னும் இல்லை, நீங்க 3 மணி நேரம் உட்காருங்களேன் பார்ப்போம். பேசவே வேணாம். டாய்லெட் போகாம, பாத்ரூம் போகாம, 94 வயசுல எந்த பைப்பு கீப்பு எதுவும் வச்சுக்காம 94 வயசுல இப்படி 3 மணி நேரம் உட்காந்துருங்க பார்ப்போம். உட்காருங்க. இஸ் a syllabus. உடல் ஆரோக்கியம். நீங்க நீண்ட காலம் வாழணும் ஐயா, நோய் நொடி இல்லாமல் வாழணும். நாங்க வாழ்த்துறோம். எங்களுக்கு நீங்க சிலபஸ். ஒரு விஷயத்தை நான் இப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமைகின்ற பொழுது நான் சிலாகித்துக் கொள்கிறேன். எனக்குள் ஒரு தேன் துளி விழுகிறது. ஒன்று புரிகின்ற பொழுது ஒரு தேன் துளி விழுகிறது. நான் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லுவேன். இப்போ கால்பந்து போட்டிங்க, உலக கால்பந்து போட்டி இன்றிலிருந்து 20 வருஷம் இருக்கும். ஜாக்சன் இறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? 20 years இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் அவர் தான் ஒரு ட்ரிங்கிங் சாஃப்ட் ட்ரிங்க்கு அவர் தான் அம்பாசிடர். அந்த கம்பெனி தான் ரொம்ப கவனமா, நான் வாசிக்கிறதை இறகுன்னு சொல்லிட்டேன், வெறும் செய்திக்காக கைத்தட்டிடாதீங்க. அம்மா எதற்காக சொல்கிறேன், அதற்குள் என்ன வாசிப்பிற்கான மெட்டீரியல் மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. வள்ளுவன் சொல்றாங்க, ஊழை உப்பக்கம் காண்பர்மா வள்ளுவன். இந்த உப்பக்கம் காண்பர்க்கல, எப்பொருள் யார் அப்பொருள், லிங்க் பண்ணி பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் வாய் கேட்பினும்ங்கிறதுல என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? புரிஞ்சிருச்சுன்னா விடிஞ்சிருமே. நான் சொல்லட்டுமா, இந்த இந்தியாவில் நான் கட்சி சார்ந்து பேசலையா. மேல இருக்கிறவங்க வேற கட்சி சார்ந்தவங்களா கூட இருக்கலாம். கட்சி சார்ந்து பேசல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக நிறுத்துவதற்கான ஒரு டூல் புத்தக திருவிழா. வாசிக்கணும்னு ஒரு அரசு விரும்புதே, அது எந்த கட்சி சார்ந்த அரசா இருந்தாலும் என்ன, கை தட்டிட்டு தான் போவோமே, வாழ்கன்னு சொல்லிட்டு தான் போவோமே. யார் வீடாக இருந்தாலும் என்ன, அந்த வீட்டில் தீபம் எரிகிறதா, அந்த வெளிச்சத்தை ரசிப்போமே. வியந்து போறேங்க நானு. குடிச்சிட்டு ஒருத்தன் ரோட்ல சாக்கடலை கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? கடை திறக்குது 5 மணிக்கு. அவர் 3, 4, 4:30, 4:45, 4:55 வரைக்கும் அங்க சாக்கடையில விழுந்து கிடக்கிறாரு. நம்ம பையன் ஒருத்தன் 5 மணிக்கு ஒரு சின்ன டோரை திறந்து வச்சிருக்கிற அந்த சாராய கம்பெனிக்கு போறான் சாராயம் வாங்குறது. 10 மணினா ஸ்கூல் திறந்துரும்ட்டு போனவன் ஸ்டூடெண்டா, காவலாளியா, டீச்சரான்னு நான் சொல்லலை. சரியா? போனான். சாக்கடையில் விழுந்து கிடந்தால அவன் சொன்னான், ஏய் குடிக்காதரா போடானா. சாராயம் வாங்க வந்தவன் சொன்னான்,
குடிச்சிட்டு சாக்கடையில கிடக்கிற நாய் நீ நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? அப்பா அவன் சொன்னா, என்னை விட யாரா குடிக்காதேன்னு சொல்றதுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தகுதியானவர்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காண வேண்டும். மெய்ப்பொருள் காண வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உலக கோப்பை, கால்பந்து கோப்பை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோடி 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 ரூபாயை கொட்டுது உலகம். திடீர்னு அறிவிப்பு, ஜாக்சன் இறந்து போனார். ஸ்தம்பிக்குது உலகம். கால்பந்து போட்டி ஸ்தம்பிக்குது. உலக கோப்பை முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த கான்ட்ராக்ட இன்னொரு கம்பெனி கொடுக்கறாங்க. அதுவும் அதனுடைய காம்படிஷன் கம்பெனி. நான் பேர் சொல்ல விரும்பல. 2 கம்பெனி, ரெண்டுமே உடல் நலத்துக்கு கேடு. ஆனா கோடி கோடி ரூபாய் உள்ள விளையாடிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி போயிடுச்சு, இன்னொரு கம்பெனி வந்தது. சிஇஓ கிட்ட ஒருத்தர் பேட்டி கேட்கிறார். நல்ல கவனம் குழந்தைகளை, ஒரு இறகு வரப்போகிறது உங்களுக்கு. இட்ஸ் குட்ல, இட்ஸ் வெரி குட். அவன் கேட்கிறவன் சொல்றான், இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. ரொம்ப நல்லது நடந்திருக்கு உங்க லைஃப்ல. அவள என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க காம்படிஷன் சொல்லிட்டு அந்த பேரை சொல்லி அவர்கள் விலகிவிட்டார்கள். நீங்க தான் இப்போ கிங். அந்த சிஓ சொன்ன பதிலை எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள். நீங்க எந்த மாதிரி எழுதி வைக்கிறீங்கன்னு தெரியாது. அது என் துறைக்கு நான் எழுதி வைத்துக் கொண்டேன். அவரவர்கள் துறைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னார். யார் சொன்னது அந்த கம்பெனி எங்க கம்பெனிக்கு காம்படிஷன்? பின்ன உங்களுக்கு எது காம்படிஷன்? உங்களுக்கு காம்படிஷனே கிடையாதா? இருக்கே. எங்களுக்கு காம்படிஷன் இல்லாம இருக்குமா? இருக்கே. ஏம்பா, உலகத்திலேயே அந்த 2 சாஃப்ட் ட்ரிங்க் தான். அதுக்கு அப்புறமா வேற எதுவுமே அவ்வளவு தூரம் வரவே இல்லை. அந்த ஐயா வந்து அடிச்சு சொல்லுது, இது வந்து எங்க காம்படிஷன் அது இல்லைன்னு. அப்போ உன் காம்படிஷன் எது? உனக்கு காம்படிஷன் இல்லையா? இருக்கு. உன் காம்படிஷன் எது? அவ சொன்னா என் நிலம் நகர்ந்து போனது. அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல எனக்கு. 6 வயசு குழந்தை இன்னைக்கு சேலத்துல வந்து சொல்லுது, நான் உங்க ஃபேன், உங்க பேச்ச கேட்பேன். அழறதா சிரிக்கிறதான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அது எதுல பாக்குது? என்ன அதுல என்ன மட்டுமா பார்க்கும்? அந்த கவலை எனக்கு. என்ன பாக்குதேன்னு சந்தோஷம் அடைகிறவ இல்லையேனா டீச்சர் ஆச்சே, அம்மாவாச்சே, கவலை தானே படுவேன். 6 வயசுல இருக்கிற உனக்கு எதுக்கு நான் தெரியணும்? உங்க அம்மா அப்பா காட்டுவாங்களா? இல்ல, நானே பார்ப்பேன். கவனம் பெற்றோர்களே, கவனம். அந்த அம்மா சொன்ன பதில், என் காம்படிஷன் ட்ரிங்கிங் வாட்டர். என்ன வன்முறையான ஒரு சொல். when you are thirst, இதான் உங்க காப்பிரைட். இப்ப காப்பிரைட்னா என்னன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். என்னது? மின்னலடிக்கும் வெண்மை. என்னது தெரியுதா இல்லையா? ப்ராடக்ட். ஒரு வார்த்தை சொன்னா ஒரு ப்ராடக்ட் தெரியும்ல. அந்த ப்ராடக்ட்கான காப்பிரைட் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, when you are thirst, don't think water, think me. தண்ணி எடுத்து குடிக்காத, என்ன குடி. காம்படிஷன் அவன் எங்க அடிக்கிறான்? உயிர் மூலமான தண்ணீரை அவன் தன்னுடைய காம்படிஷனா நிறுத்தி இருக்கிறாங்க. வியாபாரத்திற்கு அளவு இல்லையா? அறம் இல்லையா? அங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க. நீங்க எல்லாருமே தண்ணீரை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க? இந்த ஜெனரேஷன் எப்படி? நான் வாசிப்பை எப்படி பார்க்கிறேன்? இந்த விராட் கோலி சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப ஒழுங்கா ஆடுறாரான்னு தெரியல. ஆடிக்கிட்டு இருக்கிற யாருப்பா அவரு? கிரிக்கெட் வீரர் தானே? சரியா சொல்றேனா? அவரு குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியினுடைய 1 லிட்டர் விலை, டெய்லி தண்ணி குடிக்கிறோம்ல எல்லாரும், அந்த விராட் கோலி குடிக்கிற தண்ணீரின் விலை, இது நான் பத்திரிகையில் வாசித்தது, தினசரி பத்திரிகையில் வாசித்தது.
விராட் கோலி குடிக்கின்ற ஸ்ப்ரிங் வாட்டரா, அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்கு. அந்த பேரை நான் மரியாதை கருதி சொல்லலை. அந்த ஸ்ப்ரிங் வாட்டர் சார் யோசிக்கிறாரு, வேற எங்கேயாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல எங்க கிடைக்கும்? விராட் கோலி குடிக்கின்ற 1 லிட்டர் தண்ணீரின் விலை ரூபாய் 4000. அது 600 என்றும் சொல்லப்படுகிறது. நீ 600 இரு, 4000 இரு, தண்ணிங்க 4000 ரூபாவா? அதை விட பயப்படாத, சொல்றேன். கலெக்ட்ஸ் கெட் அப்படிங்கிற ஒரு தண்ணி பாட்டில் ஸ்வால் பார்ட்டி அப்படிங்கிற இடத்துல சுற்றி உள்ள பள்ளத்தாக்கில் இருக்கும் இருந்து உருகும் பனிப்பாறையிலிருந்து பெறப்படுகிறது. 1 லிட்டரினுடைய விலை 5,25,000. தண்ணீருங்க, தண்ணீர். தண்ணீருடைய விலை இவ்வளவா? 11 லட்சம் ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் இருக்குங்க. நான் சொல்றது குடி தண்ணீர். குடி தண்ணீர் பாட்டிலுங்க, 1 பாட்டில் தண்ணி. அப்படி என்றால் நீரின் மீது நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும்? குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு. 2 விஷயத்துக்கு தாங்க கேள்வி இருக்கா, காசுக்கு தண்ணிக்கு கேள்வி இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு செத்துட்டா புதைச்சிட்டு போயிடுவீங்கல்ல, உள்ளுக்குள்ள கேள்வி ஆரம்பிக்கும். எங்களுக்கெல்லாம் நல்ல வேலை நீங்கெல்லாம் வேற இடத்துல இருக்கிறீங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது உள்ள கேள்விகள்லாம் இருக்கா இல்லையான்னு. அது ரொம்ப நல்லதுங்கிற எங்களுக்கு தெரியும் உள்ள கேள்வி இருக்குன்னு. அந்த உள்ள கேள்வி கேட்கறதுல 2 கேள்வியா. தண்ணீரை எப்படி செலவழித்தாய்? தண்ணீருக்கு பூச்சே அப்படிம்பாங்க எங்க அம்மா. பானிக்கு பூச்சே. கேள்வி கேட்பான் இறைவன். தண்ணீரை பயந்து பயன்படுத்து. 1. 2 காசு. எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாமா? இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு இல்லை. 2 கேள்வி, எப்படி சம்பாதிச்சா எப்படி செலவு பண்ண, அதுக்கு மட்டும் நீட்டா பதில் வச்சிட்டு. இப்ப கேள்விகள் நான் வருகின்ற பொழுது, நான் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது தண்ணீரை நான் கவனமாக, ஒவ்வொரு கவளமாக நான் மிக மிக கவனமாக பயன்படுத்துகிறேன். வாசிப்பு என்பது என்ன? வாழ்க்கையை மிகச் சிறப்பாக கொண்டு போகுது. ஓஷோனுடைய ஒரு வார்த்தை, நான் ஒரு கிளிப்பிங்ல ஒரு வார்த்தையை கேட்டு மிரண்டு போனேங்க. நான் அதை நான் சொல்லாம கடந்துட்டேன், அதை சொல்லிட்டு போறேன். நீங்கள் இறந்து போனதற்கு பிறகு உங்கள் சீடர்களின் நிலை என்ன? எல்லாருக்கும் கவலை இல்ல அது பா, எல்லாருக்கும் கவலை. நாம செத்துட்டா நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா? ஏன் நம்ம அப்பா கூட தான் செத்துட்டாரு, நம்ம நம்மளை பார்த்துக்கல, அப்படிதான் நம்ம பிள்ளை அதை பார்த்துக்கோ. மனசு ஒப்பாதே. ஓஷோ சொன்னார், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். அப்படியே சொல்றார், ஐ டோன்ட் கேர். If I am not in the world, why should I care? For you, I gone. For me, you all gone. That is deathங்கிறாருங்க. வீட்டுல போய் யோசிச்சு பாரு. உங்களுக்குத்தான் நான் சென்று விட்டேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் சென்று விட்டீர்கள். அதற்கு பெயர் தான் மரணம் என்கிறார் ஓஷோ. இதை விட எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதுனான்னு தெரியல. ஏனென்றால் அவரே சொல்கிறார், சொல்தான் எனது, பொருள் உனது. நீ புரிஞ்சுக்கிற பொருளுக்கும் நான் சொல்ற சொல்லுக்கும் தொடர்பில்லை. சொற்களை அதன் ஆழத்தில் தொடர்பு கொண்டு புரிந்து கொள்வது நம்ம எத்தனை பேர் செய்கிறோம்? நேற்று ஏதோ அரசியல் சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். தொடர்ந்து எனக்கு சில ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அதுல யாரோ ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் பேசின ஒரு ரீல். பருந்து இருக்குல்லங்கம்மா, பருந்து தெரியுமா? மேகத்துக்கு மேல பறக்கும்ல, அதை யாருமே சீண்ட மாட்டாங்களாம் சார், காக்கா மட்டும்தான் சீண்டுமா. ஆனா பருந்து தன்னை சீன்ற காக்காவை கண்டுக்காதான். நம்ம ஒரு விஷயத்த மனசுல கொள்வோமா? யாருக்கிட்ட சண்டை போடுறங்கிறதுல கவனமா இரு. காக்காங்களோட சண்டை போடாத, ஏன்னா நீ பருந்து. நீ பறக்குதா, காக்கா சண்டை போடுமா?
அது மேல பறக்குமா, மறுபடியும் சண்டை போடுமா, அதுக்கு மேல பறக்குமா, வந்து கொத்துமா, அதுக்கு மேல பறந்து 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 எங்க போகும்னா காக்காவால பறக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். ஏன்னு அந்த நடிகர் சொல்லல, நான் டீச்சர், நான் சொல்றேன். ஏன் பருந்துகள் காக்கங்களுடன் சண்டை போட்டுக் கொள்வதில்லை என்றால், அடுத்த நாள் காலை பத்திரிகையில் வரும், பருந்தும் காக்கையும் சண்டை போட்டுக் கொண்டன. அதை பருந்து ஒருபோதும் விரும்புவதில்லை. நாசம் வந்துட்ட காலை நல்லதோர் பகையை பெற்றேன். கம்பராமாயணம். என்னையே நோக்கியா நீ நெடும் பகை தேடிக்கொண்டேன். ராவணன் வாக்கு. அப்படி இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுக்கு 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 முறுக்குன்ட்டு நீங்க வீட்டில் போய் டைரியில் இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.